வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது தீபாவளிய பத்தி தான். அதாவது தீபாவளின்னு எப்படி பேர் வந்துச்சு, அதோட வரலாறு, எப்படி நம்ம தீபாவளிய கொண்டாடணும் அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். நான் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லி முடிச்சிடுறேங்க. தீபாவளின்னா வரிசையா விளக்க ஏத்தி, இருள நீக்கி ஒளி தர பண்டிகை தான் தீபாவளி. அதான் தீபாவளினாவே தீபங்கள வரிசையா அடுக்கி வைக்கிறது அப்படின்னு பொருளுங்க. இந்த தீபாவளி நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கு பல காரணம் இருக்குது. அதில் முதல்ல சொல்கிறது என்னங்கன்னா, ராமாயணத்தில் ராமர் ராவணனை அழிச்சிட்டு வனவாசத்தை முடிச்சிட்டு சீதையும் லட்சுமணனையும் கூட்டிட்டு அயோத்திக்கு வந்தார் இல்லைங்களா. அந்த நாளை அந்த ஊர் மக்கள் எல்லாரும் விளக்கு ஏற்றி வச்சு தீபாவளியாக கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா, ஸ்கந்த புராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சக்தி தன்னுடைய 21வது நாள் கேதார கௌரி விரதம் முடிச்ச நாள்னு சொல்கிறாங்க. அந்த நாளில் பார்த்திங்கன்னா அன்னைக்கு தான் சிவன் தன்னோட பாதியை சக்திக்கு கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக ஆனாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதனால தான் அந்த நாளை தீபாவளியாக கொண்டாடினாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு வரலாறு பார்த்திங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சது தான், நரகாசுரனை அழிச்ச நாள் அப்படிங்கிறது. அந்த நரகாசுரனோட கதையை முழுசாக தெரிஞ்சுக்கலாங்க. திருமால் ஒரு நாள் வராக அவதாரம் எடுத்து அசுரர்களை அழிக்கிறதுக்கு பூமியை தொலைச்சிட்டு போனாராம். அப்படி பூமியை தொலைச்சிட்டு போகும்போது அவரோட ஸ்பரிசத்தினால பூமாதேவிக்கு பிறந்தவன் தான் இந்த நரகாசுரன். இந்த நரகாசுரன் அசுர வதத்தை பிறந்தனால கொஞ்சம் அசுர குணம் கொண்டவனாகவும் இருந்தான். நரகாசுரனோட பேரோட மீனிங் பார்த்தீங்கன்னா, நரன் அப்படின்னா மனிதன், அதில் சுரன் அப்படிங்கிறது துர்குணம் கொண்டவன் அர்த்தம். அதாவது நரக அசுரன் அப்படிங்கிறதா, மனிதனாக பிறந்த அசுரன் அப்படின்னு சொல்கிறது தான் நரகாசுரன் அப்படியே மருவி இருக்குது. இந்த நரகாசுரனுக்கு பாலாசுரன் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. பூமியில் இருக்கிற எல்லா இடத்தையும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு எல்லா மக்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்களாம். அப்போ அந்த நரகாசுரன் நினச்சானா, இப்போ நம்ம பூமியெல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுல, சொர்க்கத்துக்கு போய் நம்ம அந்த சொர்க்கத்தை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினச்சாங்களாம். அப்படி அரசவையில் பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட அமைச்சர் சொன்னாராம், சொர்க்கத்துக்கு உங்களால் போக முடியாது, சொர்க்கத்தில் இருக்கிற தேவர்கள்லாம் சாகாவரம் பெற்றவர்கள், உங்களால் அது முடியாதுன்னு சொன்னோன்னையும் என்னால் தேவர்களை அழிக்க முடியாதுன்னு சொல்கிறேன்னு சொல்லி கோவப்பட்டு அந்த அமைச்சர்கிட்ட கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், நீங்களும் சாகாமரம் வாங்கிட்டீங்கன்னா தேவர்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஐடியா கொடுக்கவும், உடனே அவர் என்ன பண்ணாராம், பிரம்மாவை நோக்கி கடும் தவம் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப அடர்ந்த காட்டுக்கு போய் நாட்கள் கடந்து, மாதங்கள் கடந்து, ஆண்டுகள் கடந்து தவம் புரிஞ்சாராம். இவரோட தவத்தை மெச்சி பிரம்மா அவர் முன்னாடி வந்தாராம். உன்னோட தவத்தை மெச்சி நான் வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு நரகாசுரன் கேட்டாங்களாம், எனக்கு சாகாமரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிரம்மன் சொன்னாராம், மனிதனாக பிறந்த எல்லாருமே ஒரு நாள் இறந்தாகணும், அதனால என்னால் உனக்கு சாகாவரம் தர முடியாது, நீ வேற ஏதாவது வரம் கொடுன்னு கேட்டாராம். உடனே நரகாசுரன் யோசிச்சுட்டு உடனே என்ன வரம் கேட்டார்னா, நான் இறக்குறதுனா அது என்னோட பெத்த தாய் கையால் தான் என்னால் நான் இறக்கணும், வேற யாரும் என்னை கொல்ல முடியாதுன்னு சொல்லி வரம் கொடுங்கன்னு கேட்டாராம். பிரம்மன் ஓகே இந்த வரத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாராம். அதுக்கப்புறம் நரகாசுரன் யோசிச்சோன்னா, எப்பவுமே எந்த தாயுமே தன் பெற்ற குழந்தையை கொல்ல மாட்டாங்கல்ல, அதனால இந்த மாதிரி நம்ம வரத்தை வாங்கினது சாகாவரம் பெற்றதுக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவர் காட்டிலேருந்து அவரோட நாட்டுக்கு போனாராம். போனோடனே அவங்களுக்கு நிறைய பவர் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அவரை சுற்றி இருந்த எல்லாருமே ரொம்ப கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். உடனே நரகாசுரன் என்ன பண்ணாராம், நம்ம தேவலோகத்துக்கு போகலாம், இங்கே தான் நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிச்சுல, உனி நம்ம எனக்கு எல்லா பவர் இருக்குதுல்ல, உனி நம்ம தேவலோகத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கிருந்து இந்திரன் இவங்க வர செய்தி கேட்டு ஓடி போய் விஷ்ணு கிட்ட என்னை காப்பாற்றுங்க, இப்படி இந்திரலோகத்துக்கு நரகாசுரன் வந்துட்டு இருக்கிறான், ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறான் எல்லா தேவர்களையும், என்னை காப்பாற்றுங்கன்னு கேட்கும்போது விஷ்ணு சொன்னாராம், பூமியில் கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க, அது என்னோட அவர்தான் தான், நீ அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேளுன்னாராம். கிருஷ்ணர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டாராம். அப்போ கிருஷ்ணரும் சத்யபாமா அவரோட ஒய்ஃபும் பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்போ இந்த மாதிரி நரகாசுரன் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறான், எங்களை காப்பாற்றுங்கன்னு சொன்னாராம். அப்போ சத்யபாமா கோவம் என்னது, உங்களோட தேரை நானே கூட்டிகிட்டு வரேன், நம்ம போய் சண்டை போட்டு அசுரன் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு தேர் எடுத்துகிட்டு வராங்க. அப்படி தேர் எடுத்துகிட்டு வரும்போது சண்டை போட்டுருக்குறாங்க. திடீர்னு கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, தான் அப்படியே அடிபட்ட மயங்கிற மாதிரி அப்படியே ஆக்டிங் கொடுக்குறாரு. உடனே சத்யபாமா கோவம் என்னோட கணவரையே நீ அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வில்லையும் அம்பையும் எடுத்து நரகாசுரன் மேலே விடுறாங்க. உடனே அந்த அம்பு பட்டு நரகாசுரன் கீழே விழுந்துடுறான். அந்த நொடியில் தான் தெரியுது, இந்த சத்யபாமா பூமாதேவியோட மறு உருவம்னு சொல்லிட்டு தன்னோட தாயின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் செஞ்சதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ உடனே சத்யபாமாவும் ரொம்ப வருத்தப்பட்டு, நான் பெற்ற மகனையே நானே கொண்டு ஓட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த இடத்துல ரெண்டு கதை இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று நரகாசுரன் என்னை அழிச்சதுனால உலக மக்கள் அதை ரொம்ப சந்தோஷமான விஷயமா கொண்டாடணும், அதனால் இந்த தீபாவளி அதனால் இதை தீபாவளியாக கொண்டாட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வரம் கேட்குறாரு. இன்னொரு கதை என்னென்னா, சத்யபாமா இன்னொரு வரம் கேட்டதாகவும் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, மக்கள் இந்த மாதிரி கொடுமை குணம் கொண்ட மகன் பிறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
வீட்லேயுமே இறந்ததுக்கப்புறம் கடைபிடிக்கிற எண்ணெய் குளியலை வந்து ரொம்ப புனிதமாக நீங்கள் மாற்றி தரணும். எண்ணெயில் வந்து அன்னைக்கு வந்து அவங்க தேய்க்கிற எண்ணெயில் லக்ஷ்மி வாசம் செய்யணும், தண்ணீரில் வந்து கங்காதேவி குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்டாங்களாம். கிருஷ்ணரும் அதே மாதிரி வரம் கொடுத்தாராம். அதனால தான் நம்ம தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் வச்சு தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறோம். அதுவும் வந்து நல்லெண்ணெய் தான் தேய்ச்சி குளிக்கணுங்க. எதுக்காக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னா, ஒரு நாள் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சிட்டு இருந்தாங்களாம். அப்படி கடையும் போது வந்து மகாலட்சுமி வந்து தோன்றுனாங்களாம். அப்போ மகாவிஷ்ணு மகாலட்சுமியோட கழுத்தில் மாலை இடுறதுக்காக கிட்ட போகும்போது மகாலட்சுமி கொஞ்ச நேரம் அப்படியே ஓடிட்டு விளையாட்டு காட்டிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஓடிட்டு இருக்கும்போது காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எள்ளு செடி இருந்திருக்குது. அவங்க ஓடும்போது நல்லா மிதிச்சதில் அதுலேருந்து நல்லெண்ணெய் வடிஞ்சிட்டு இருந்திருக்குது. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளின்னு சொல்கிறாங்க. அப்போ சொன்னாராம் விஷ்ணு மகாலட்சுமி கிட்ட, நீ வந்து நல்லெண்ணெயில் வாசம் செய்யணும் இந்த தீபாவளி நாள் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நல்லெண்ணெய் தேய்ச்சி உடம்புக்கு குளிக்கணும். அப்படி செய்யும்போது உடலில் உள்ள தோஷமெல்லாம் நீங்கிட்டு மகாலட்சுமியோட பரிபூர்ண அருள் கிடைக்கும்னு சொல்லி அவங்க நம்பினதுனால தான் நம்மளை வந்து எப்பவுமே தீபாவளி அன்னைக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லியிருக்கிறாங்க. தீபாவளி அன்னைக்கு என்னென்ன செய்யணுங்கன்னா, காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலுக்கு வந்து பசுஞ்சாணத்தை தெளிக்கணுங்க. அப்படி பசுஞ்சாணம் கிடைக்காட்டி மஞ்சளும் பன்னீரும் நல்லா தண்ணியில் கலந்து வாசலுக்கு தொளிச்சுட்டு கோலம் போடணும். அப்படி கோலம் போடும்போது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச தாமரை கோலம் போடலாம். அப்படி தாமரை கோலம் போட தெரியாட்டி நம்ம நார்மலாக எப்பவும் போடுற கோலம் போட்டுட்டு மேலே ஓரத்தில் வந்து ஒரு சின்னதாக தாமரை பூ வரைஞ்சி வைக்கணும். சாமி கும்பிடும்போது வந்து தேங்காய் வளம் வச்சு தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டு நம்ம 2 நெல்லிக்கனி வச்சு கும்பிடணுங்க. ஏன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது நெல்லிக்கனி. அதனால் நெல்லிக்கனி வச்சு கும்பிடுங்க. நம்ம செஞ்ச பலகாரங்களையுமே வச்சு சாமிக்கு பூஜை பண்ணலாம். இந்த தீபாவளியில் வந்து எதுக்காக நம்ம ஸ்வீட்ஸ் மற்றவங்களுக்கு கொடுக்குறோம்னா, ஒருத்தர் வந்து நெய்யை தானம் செஞ்சாங்கன்னா அவங்க வந்து இந்த பிறவியில் அடுத்த பிறவியில் எல்லா பிறவிலையுமே செல்வந்தராக வாழ்வாங்கன்னு அர்த்தம். ஸ்வீட் வந்து நம்ம எதை யூஸ் பண்ணி செய்கிறோங்க, நெய் யூஸ் பண்ணி தானே செய்கிறோம். அதனால தாங்க தீபாவளி அன்னைக்கு பலகாரங்களை அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்லேயே தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வந்து பலகாரங்களை பரிமாறிக்கிறோம். வீட்டில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முந்தின நாள் வந்து கடையில் போய் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு தீபாவளி அன்னைக்கு காலையில் ஒரு கரண்டியில் இல்லாட்டி ஒரு சின்ன பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிங்க. அடுப்பில் கொஞ்சம் சூடு பண்ணணும். கொஞ்சம் நல்லா புகை வர மாதிரி சூடானி அடுப்பை ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சு அதில் ஒரு 10-15 குருமிளகை போடணும். அது போட்டோன்னா லைட்டாக அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த எண்ணெய் கொஞ்சம் வெதுன்னு ஆனதுக்கப்புறம் தலைக்கு உடம்புக்கெல்லாம் தேய்ச்சி குளிக்கணும். இந்த எண்ணெய் வந்து யார் தேய்ச்சி விடணும்னா வீட்டில் இருக்கிற பெரியவி வந்து சின்னவங்களுக்கு தேய்ச்சி விடணும். இப்போ ஆயா தாத்தா இருந்தாங்கன்னா அவி வந்து தேய்ச்சி விடலாம். அப்படி இல்லாட்டி அம்மாவோ அப்பாவோ வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் தேய்ச்சி விட்டு அவிய தேய்ச்சிக்கணும். அப்புறங்க நல்லா சூடான தண்ணியில் தான் குளிக்கணும். ஏன்னா நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி. அப்படி குளிக்கும்போது நம்ம அந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது பச்சை தண்ணி ஊற்றி குளிச்சிங்கன்னா சளி பிடிச்சிக்கு. அதனால் நல்லா வெதுன்னு சூடான தண்ணி ஊற்றி தான் குளிக்கணும். தீபாவளி அன்னைக்கு மட்டும் நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து குளிச்சிடணுங்க. சூரிய உதயத்துக்கு அப்புறம் குளிக்கக்கூடாது. ஏன்னா தீபாவளி அன்னைக்கு மட்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம குளிக்கும்போது தண்ணீரில் அதிகாலையில் கங்கையும் லட்சுமியும் வாசம் செய்வாங்க. அரப்பு தேய்ச்சி குளிக்கும்போது சரஸ்வதி அதில் இருக்கிறாங்கன்னு ஐதீகம். அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு வந்து குங்குமம் பொட்டு வைக்கும்போது அதில் பூமாதேவியும் மகாவிஷ்ணுவும் கௌரியும் வசிப்பதாக ஐதீகம். இது வந்து தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் பொருந்தும். அதனால் அன்னைக்கு மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு காலையில் பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி, அதாவது 5:30க்கு முன்னாடி குளிச்சிக்கிறதுக்கு பார்க்கணும். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி நம்ம புதுசாக எடுத்து வச்சுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு காலர்லேயோ இல்லாட்டி ட்ரெஸ்ஸில் வந்து ஓரத்தில் முனையிலையோ வந்து மஞ்சளை கொஞ்சம் நல்லா தண்ணியில் தொட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வச்சிடணும். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்திருப்போம். அது அதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு கை பட்டிருக்கும். அதை செய்யும்போது எத்தனை சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து இறந்துருக்கும். அதோட பாவங்களையெல்லாம் போக்குறதுக்காக தான், அதோட தீட்டுகளை போக்குறதுக்காக தான் அதில் நம்ம மஞ்சள் வைக்கிறோம். மஞ்சள் வச்சு தாங்க கண்டிப்பாக போடணும். இதுவே கன்சீவாக இருக்கிறவங்களா இருந்திங்கன்னா அந்த துணி நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு புழிஞ்சு காய போட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். அந்த சாமி முன்னாடி வச்சுருக்கிற ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி கையில் வாங்கிக்கணும். காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவகிட்ட அந்த துணி வாங்கி நம்ம போடணும். அப்படி இல்லாட்டி அப்பா அம்மா கையிலேருந்து வாங்கி நம்ம போட்டுக்கலாம். இப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதா இருந்தாலும் சரி, துணி வந்து கொடுக்குறதா இருந்தாலும் சரி, முதல்ல வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகள்லேருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல குழந்தைக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பெரியவங்க வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதா இருந்தாலும் சரி, துணி போடுறதா இருந்தாலும் இருக்கணும். தீபாவளி அன்னைக்கு செய்யக்கூடாதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து கடன் வாங்கவும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாதுங்க. நம்ம கையில் என்ன இருக்குதோ அதை வச்சு அதுக்குள்ளே செலவு பண்ணுறதுக்கு பார்த்துக்கணும். கடன் வாங்கவே கூடாதுங்க. இன்னொன்று, வீடு வந்து அன்னைக்கு க்ளீன் பண்ணவே கூடாது. நிறைய பேர் வந்து தீபாவளி அன்னைக்கு காலையில் வலிச்சு விட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பாங்க. அப்படி பண்ணவே கூடாதுங்க. தீபாவளி அன்னைக்கு நம்ம வீடை தொடச்சி விட்டுருந்தோம்னா அது குடும்பத்துக்கு செலவை தான் அதிகரிக்கும்.
காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சுருவானுங்க, அதாவது பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி. இன்னொன்று சண்டை வாக்குவாதம் நம்ம எப்பவுமே செய்யக்கூடாதுங்க. மனசை கட்டுப்படுத்திட்டு கோவத்தை கட்டுப்படுத்திட்டு இருந்தோம்னா அந்த வருஷமே நம்மளுக்கு ரொம்ப அருமையாக அமைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று தீபாவளி அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்வாங்க. ஏன்னா அன்னைக்கு லக்ஷ்மி உகந்த நாள்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட விருப்பம் தாங்க. அன்னைக்கு நீங்கள் லக்ஷ்மியை கும்பிட்டு பூஜை பண்ண தெரிஞ்சவங்க வந்து பூஜை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம மனசார லக்ஷ்மியும் நம்ம குலதெய்வத்தையும் மற்ற எல்லா சாமியும் கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு புது துணி போட்டு பட்டாசு வெடிச்சு சாமி மனசில் நினச்சிட்டு இருந்தோம்னா அதுவே போதுங்க. அன்னைக்கு வருஷமே நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லதாக அமையும். கண்டிப்பாக நீங்களுமே இந்த வருஷம் தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடி எல்லா வளமும் நலமும் பெற வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த சமையல்காரர் பொண்ணு சார்பாக தீபாவளி வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.